ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஸ்பெஷல் டெட் அண்ட் டிஎன் டெட்டுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 2 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த 2 monthsல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஓல்டு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இந்த 4 months பிஃபோரே நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ வந்து நியூவாக பேட்ச் கேட்டங்காட்டி மறுபடியும் எகைன் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸு. ஸோ பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை சோசியல் சயின்ஸ் மேஜர் எந்த மேஜரோ நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் மேஜர் தனியாக செப்பரேட்டாக இருக்குது, மேக்ஸ் சயின்ஸும் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ 2 குரூப்புமே தனியாக அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே சேர்த்து இப்போ ஆஃபரில் பிடிஎஃபாக வெறும் 499க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த 499க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேக்ஸு சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி இப்போ நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற அந்த 10 யூனிட்ஸுமே சேர்த்து உங்களுக்கு சைக்காலஜியில் நோட்ஸில் ஃபுல்லாகவே சேர்ந்து வந்துடும். இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா 499 ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இல்லை இப்போ நீங்கள் தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வரும். சோசியல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 60 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம தனியாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது 6லேருந்து 10th 11th 12th வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபின்னு சொல்லி செப்பரேட்டாகவே உங்களுக்கு பிரித்து ஒன்லைனாக நாங்கள் கொடுத்துருப்போங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் கொஷின்ஸ், ஏன்னா அதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி படிக்க வேண்டிய கொஷின்ஸ். ஸோ அதனால் பாக்ஸ் கொஷின்ஸுமே உங்களுக்கு செப்பரேட்டாகவே கொடுத்துருவோம். இது கூட சைக்காலஜி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்ந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 499 ஆஃபர் வந்து லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் வேணுங்கிறவங்க செப்பரேட்டாக வாங்கிக்கோங்க. ஸோ இல்லை பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஃபுல் நோட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் பேட்ச்சில் ஜாயின் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா பேப்பர் 1 இருக்குல்லங்க. ஸோ பேப்பர் 1ல் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் கேட்டங்காட்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. பேப்பர் 1ல் மேக்ஸுக்கு வந்து அந்த 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற மேக்ஸில் பேசிக்கான விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா வந்து 1 to 5ல் வந்து தமிழ், இங்கிலீஷ், இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு தமிழ், இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸில் பேசிக்கான விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம பேப்பர் 2 வரும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஒரு வருடத்தில் 31 நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஷினை கிளியராக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்போம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருடத்தில் 31 நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை. ஸோ இப்போ ஒரு வருடம் அப்படின்னா என்னப்பா? ஸோ ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12 மாதம் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த 12 மாதத்தில் வந்து எத்தனை மாதம் வந்து 31 நாட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதங்கள். ஸோ 7 மாதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 31 நாட்கள் இருக்கும். அதே மாதிரி 4 மாதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாட்கள் இருக்கும், கரெக்டாக? ஸோ 4 மாதங்கள் வந்து 30 நாட்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி மந்த் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 28 இல்லைன்னா 29 வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 7 மாதங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 31 நாட்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியல ஜனவரி, பிப்ரவரி, ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 31 days வருது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணாலும் தெரியும் 7 monthsல, ஓகேங்களா? தென் எக்ஸ்ட்ரா உங்களுக்கான நோட்ஸ் நான் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் சொல்லிடுறேன். தென் 1 year அப்படிங்கிறது என்னப்பா சொல்லுவோம் 0.1 DK அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? டிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 year, சரிங்களா? 1 year அப்படிங்கிறது வந்து 0.1 டிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1 yearல் வந்து ஹவு மெனி வீக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எத்தனை வீக்ஸ்ப்பா? 52 வீக்ஸ், சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் எகைன் வந்து எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கூட கேட்கலாம். ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக இதிலே சொல்லிடுறேன். ஸோ எவ்வளோ ஹவர் இருக்குப்பா 1 yearல் வந்து எவ்வளோ ஹவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹவர் இருக்குது 8760 ஹவர்ஸ் இருக்குங்க. 760 ஹவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 yearல் வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? 1 yearல் எவ்வளோ மினிட்ஸ்னால் 5,25,600 மினிட்ஸ் இருக்குங்க. 5,25,600 மினிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 1 yearக்கு நமக்கு என்னென்ன பார்க்கணுன்னு ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதங்கள் இருக்குது. அதில் 7 மாதங்கள் வந்து 31 நாட்கள் இருக்கும். மிச்சம் இருக்கிற 4 மாதங்கள் 30 நாட்களும் பிப்ரவரி மந்த் 1 month மட்டும் 28 or 29 days இருக்குது.
அதே மாதிரி 1 இயர் அப்படிங்கிறது வந்து 0.1 டிகேட்ஸு. 1 இயரில் வந்து ஹவு மெனி வீக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 52 வீக்ஸ் இருக்குது. எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 8760 ஹவர்ஸு. ஹவு மெனி மினிட்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா 5,25,600 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளியரா? சரி, ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலை விட்டங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு கனசதுரத்தில் மொத்த மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரு பரிமாணம் முப்பரிமாணம் சொல்லுவோம். கரெக்டாக? இரு பரிமாணம் முப்பரிமாணம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இரு பரிமாணம் முப்பரிமாணத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீளம் அகலம். ஸோ நீளம் அகலம் இருக்கும். சரிங்களா, இது வந்து இரு பரிமாணம். சரிங்களா, முப்பரிமாணம் அப்படின்னா நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அதே மாதிரி உயரம் இருக்கும். சரிங்களா, ஸோ முப்பரிமாணம் அப்படின்னா என்னென்னா நீளம், அகலம், உயரம் இருக்குங்க. இரு பரிமாணம் அப்படிங்கும்போது நீளம் மற்றும் அகலம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இரு பரிமாணத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன, நம்ம கிளாஸில் இருக்கிற போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நீளம் அகலம் இருக்கா, ஸோ அதை வந்து கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இரு பரிமாணம் இதுன்னு நம்ம சொல்லலாமா? கரெக்டாக, அந்த போர்டோட லென்த்து. அதே முப்பரிமாணம் அப்படின்னா என்ன, கனசதுரம் தான். சரிங்களா, கனசதுரம் அப்படின்னாலே என்ன, முப்பரிமாணம் தான். நீளம், அகலம், உயரம் மூணுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ கொஷின் கரெக்டாக பாருங்கள், மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. இப்போ தான் சொன்னேன், முப்பரிமாணம் தான் வந்து நம்ம கனசதுரம்னு சொல்கிறோம். ஸோ மூலை விட்டம்னா என்னப்பா, ஒரு மூலையிலிருந்து எதிர் திசையில் இருக்கிற அந்த மூளைக்கு போகிற அந்த கிராஸ் கோடு தான் என்ன சொல்லுவோம், நம்ம மூளை விட்டங்களை கால்குலேட் பண்ணுறது. கரெக்டுங்களா, அந்த கிராஸ் ஆன கோடு. தென் அதே மாதிரி இப்போ ஒரே கனசதுரத்தில் 2 மட்டும் வருது. ஸோ அந்த பெருக்கல் மாதிரி வரும்ல, கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது கனசதுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சதுரத்தில் 4 பக்கங்கள் சமமாக இருக்குன்னு சொல்லுவோமா, அதில் வந்து பார்க்கும்போது 2 கோடு. ஸோ அதான் வந்து இப்போ ஒரு சதுரம் அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து 4 பக்கங்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கிராஸ் கோடு வருமா. ஸோ அதனால் வந்து 2 தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 வந்துடுது. ஸோ அப்போ கனசதுரம் அப்படிங்கும்போது அப்போ 6 பக்கங்கள் இருக்குது. கனசதுரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அப்போ 6 அப்படின்னா 6 × 2. ஸோ டைரெக்டாக 12 பக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்ஸ் இருக்குல்லங்க. ஸோ பாக்ஸு நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு அட்டைப்பெட்டியில் உள்ள 4 பகுதி இருக்கும். கரெக்டாக, உள்ள 4 மூலை விட்டங்கள் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் போடும்போது தான் ஸோ டோட்டலாக 14 மூளை விட்டங்கள். கரெக்டுங்களா? ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு பார்த்தோன்னே 12ன்னு போட்டுருவாங்க. ஸோ 12 கிடையாதுங்க, உள்ளே இருக்கிற 4 மூளை விட்டங்களையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 16. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 16. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸையும் டீட்டெயிலாக பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வர கொஷின்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. ஸோ மூணாவது கேள்வி, வட்டத்தின் மிக நீளமான நான் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. சரி, எனப்படுவது எது? ஸோ வட்டத்தின் மிக நீளமான நான் அப்படிங்கிறது என்னப்பா, என்ன சொல்லுவோம், விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வட்டத்தின் மிக நீளமான நான் என்ன சொல்லுவாங்க, விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த வட்டத்தின் மையம்னு சொல்லுவோம்ல, ஸோ நடுப்பகுதியை வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போடுறோம், காம்பஸ் வந்து வச்சு ஒரு பகுதியில் வச்சு நம்ம சுற்றி நம்ம சர்க்கிள் போடுறோம். ஸோ அந்த சென்டரை வைக்கிற இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து வட்டத்தின் மையம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா, வட்டத்தின் மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட அளவு என்ன சொல்லுவோம், ஆரம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா, அதோட அளவு வந்து ஆரம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு, இப்போ இங்கேருந்து மையத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகுது இல்லைங்க. ஸோ இந்த போகிற அந்த நீளமான கோடை என்ன சொல்லுவாங்க, நான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா, ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறத என்னன்னு சொல்லுவாங்க, அந்த கோடை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிக நீளமான நான் அப்படிங்கும்போது என்னப்பா சொல்லுவோம், விட்டம். கரெக்டுங்களா. சில கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விட்டத்தில் பாதி. ஸோ அப்போ விட்டத்தில் பாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னப்பா, ஆரம் வருங்களா, விட்டத்தின் பாதி அப்படிங்கும்போது ஆரம் வரும். ஸோ அதே வந்து 2 ஆரங்கள் சேர்ந்தது எதுன்னு கேட்டாலும் என்ன, விட்டம் தான். சரிங்களா. ஸோ அதனால் கொஷினை கிளியராக படித்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ வட்டத்தின் மிக நீளமான நான் அப்படின்னு என்னப்பா, விட்டம் தான். ஓகேங்களா. ஸோ நான்காவது கேள்வி, டேஷுக்கு ஒரு வலைத்தள முகமும் மற்றும் 2 சமதள முகங்களும் உள்ளது. ஸோ கரெக்டாக பாருங்கள், எதுக்கு வந்து ஒரு வலைதள முகமும் 2 சமதள முகமும் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா, ஸோ உருளை. ஸோ இப்போ எடுத்துக்கங்க, ஒரு சார்ட்டு வாங்குகிறோம், சார்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல, சார்ட்டு போடுற பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை எடுத்துக்கோங்க, அது வந்து இப்படி இருக்குமா, உருளை மாதிரி இருக்குங்களா.
ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு வலைதள முகம் தான், 2 சமதள முகம் இருக்குங்களா? கரெக்டா? ஸோ ஆன்சர் என்னப்பா? உருளை. ஸோ கரெக்டாக கொஷினை கிளியராக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 5வது கேள்வி, மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும். ஸோ இது கரெக்டாக ரொம்ப முக்கியமான கேள்வி, கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும் மற்றும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் கூட்டற் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இலக்கங்கள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? ஸோ எங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இலக்கங்கள் அப்படின்னா இது 1 இலக்கம், 2 இலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 4 இலக்க எண்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், கரெக்டுங்களா? ஒவ்வொரு எண்ணையும் வந்து ஒரு இலக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஓர் இலக்க எண் அப்படின்னா 1பா, ஈரிலக்க எண், மூவிலக்க எண், 4 இலக்க எண், சரிங்களா? ஸோ அப்போ ஓர் இலக்க எண்ணில் என்னென்னலாம் ஓர் இலக்க எண் வரும்? ஸோ 1லிருந்து 9 வரைக்கும் வரும். ஸோ இதெல்லாம் ஓர் இலக்க எண், ஒரே ஒரு எண் இருக்கிறது வந்து ஓர் இலக்க எண்ணுன்னு சொல்லுவோம். அதே வந்து 9க்கு அப்புறம் வந்து 10 ஆரம்பிக்குதா? ஸோ 10லிருந்து 99 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாமே எத்தனை இலக்கங்களுக்கு? 1, 2 ஈரிலக்கங்கள் இருக்கா? ஸோ அப்போ 10லிருந்து 99 வரைக்கும் ஈரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 99க்கு அப்புறம் 100 ஸ்டார்ட் ஆகுதுங்களா? 100லிருந்து 999 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 இலக்கங்கள் என்னென்ன? 1000லிருந்து 999 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 9999 வந்து பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண்கள். ஸோ அப்போ ஓர் இலக்க எண், ஈரிலக்க எண் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய 3 இலக்க எண், 3 இலக்கங்கள் என்னென்ன? 100லிருந்து 999 வரைக்கும் இருக்கிறது தான் 3 இலக்க எண்கள். இதில் மிகப்பெரிய எண் அப்படின்னா என்னப்பா? ஸோ மிக சிறிய எண் அப்படின்னா 100ன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய எண் அப்படின்னா என்ன? 999 தான் மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதே ஓர் இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 9 தான். ஈரிலக்க எண்ணா 99. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய எண் அப்படின்னாலே 9 தான் வரும், ஓகேங்களா? அப்போ அந்த 9லிருந்து எத்தனை இலக்கங்கள் கேட்குறாங்களோ அத்தனை 9 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அத்தனை இலக்கங்களோட மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 3 இலக்க எண்ணையும், அதான் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணைன்னா ஸோ 999. ஸோ இது கூட என்ன சொல்கிறாங்க? மிகச்சிறிய 4 இலக்க எண், மிக சிறிய 4 இலக்கங்கள். ஸோ 4 இலக்கங்கள் என்னென்ன இருக்குது? 1000 இருக்குது, இங்கே 9999 இருக்குது. நான் என்ன சொன்னேன்? மிக சிறிய அப்படின்னா இங்கே முன்னாடி வர்றது, மிகப்பெரியன்னா 9ல் வர்றது, கரெக்டாக? அப்போ மிக சிறிய 4 இலக்க எண் எதுப்பா? 1000மா? ஸோ 1000. ஸோ ரெண்டையும் வந்து கூட்டினால் கிடைக்கும் கூட்டல் பலன் கேட்டிருக்காங்களா? ஸோ கூட்டுங்க, எவ்வளோ வருதுங்க? 1999 வருதுங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னங்க? ஆப்ஷன் ஏ, 1999, சரிங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? 3 இலக்கங்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. 4 இலக்கங்களில் வந்து பெருசது சிறுசதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அடுத்த வந்து பாருங்கள் 5வது 6. பிரமிடுக்கு எடுத்துக்காட்டியது வட்டம், சதுரம், 2 பரிமாணம், 3 பரிமாணம். அதாவது பிரமிடு அப்படிங்கிறது வந்து எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரமிடு வட்டமாக இருக்குமா? கிடையாது. சதுரமாக இருக்குமா? இல்லை. 2 பரிமாணமாக? கிடையாது. 3 பரிமாணம். ஸோ எதனால் 3 பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து 2 பரிமாணம்னா என்ன, 3 பரிமாணம்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். நீளம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அகலம் வருது அப்படின்னா அது வந்து 2 பரிமாணம். 3 பரிமாணம்னா 3 நீளம், அகலம், உயரம் வரும் நான் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2 பரிமாணங்கள் வரதில் என்னப்பா? ஸோ வட்டம் வரும், சதுரம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வட்டம், சதுரம், செவ்வகம். ஸோ வேறு என்ன வரும்? முக்கோணம், கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பரிமாணம், சரிங்களா? 3 பரிமாணங்கள் அதாவது வந்து நீளம், அகலம், உயரம் 3மே சேர்ந்து வரதில் இது வரும் கனசதுரம். அதே மாதிரி வந்து கன செவ்வகம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து கோலம், கூம்பு, கோலம், உருளை, கூம்பு, அதுக்கப்புறம் பிரமிடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பரிமாணத்திற்கான எடுத்துக்காட்டு, கரெக்டுங்களா? ஸோ 2 பரிமாணங்கள் என்னென்ன வரும்? வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணமெல்லாம் 2 பரிமாணம். 3 பரிமாணம் அப்படின்னா கன செவ்வகம், சதுரம், கோலம், கூம்பு, பிரமிடு, உருளை இதெல்லாம் வந்து 3 பரிமாணத்துக்கு வர்றது, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம போக போக அடுத்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொருக்கான ஃபார்முலா வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 7வது கேள்வி. ஃபோர்ட்நைட் என்பது ஸோ அப்படின்னா என்னப்பா? ஸோ இது வந்து 2 வாரம்னு சொல்லுவோம். அதாவது வந்து 2 வார காலம், இல்லை அப்படின்னா 14 நாட்கள். ஸோ நாட்கள்னு கேட்டாங்க அப்படின்னா 14 நாட்கள்னு வரும். ஸோ இல்லை வாரங்கள் கணக்கில் கேட்டாங்கன்னா 2 வார காலம், சரிங்களா? ஃபோர்ட்நைட் அப்படிங்கிறது
2 வார காலம். ஸோ அடுத்து 8வது கேள்வி வந்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கடிகார முட்கள் 2 மணிக்கு காட்டும் கோணம் என்ன? ஸோ ஒரு கடிகாரம் இருக்குது, அதில் வந்து 2 மணிக்கு காட்டுது, அதோட கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து இப்படி கடிகாரம் இருக்குங்க. ஸோ 12, 3, 6, 9 கரெக்டாக. ஸோ இதில் வந்து 2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ 12, 2 இப்படி இருக்குது கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே காட்டுற கோணம் வந்து என்ன கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது என்ன? குறுங்கோணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறுங்கோணம். கரெக்டாக? ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கோணம் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கோணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கோடு, கோட்டுத்துண்டு, கோட்டுத்துண்டு, கதிர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடு அப்படின்னா என்னப்பா? ஸோ கோடுன்னா இதுதான். ஸோ இதில் வந்து ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இது இந்த வாக்கிலையும் போகும், இப்படியும் போகும். ஒரு கோடுங்கிறது வந்து 2 திசையிலையுமே போகும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆரம்பம் கிடையாது, முடிவுமே கிடையாது இதுக்கு கோடுக்கு. அதே கோட்டு துண்டு அப்படின்னா ஸோ இதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கிறது. சரிங்களா? இதில் அந்த கோட்லேருந்து ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கும்போது அதுக்கு ஆரம்பமும் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது. ஸோ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். அப்போ அதில் ஆரம்பம் இருக்குது, முடிவும் இருக்குது. இதே வந்து கதிர் அப்படிங்கும்போது நம்ம ஆரம்பம் இருக்கும்ப்பா, அதில் வந்து முடிவே கிடையாது. சரிங்களா? போயிட்டே இருக்குது, ஆரம்பம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்ச் எடுத்துக்கிறோம். ஸோ டார்ச் ஆரம்பம் இருக்குது, அதோட லைட் வெளிச்சம் வந்து எவ்வளோ தூரம் வேணால் போகும். கரெக்டுங்களா? அது முடிவே கிடையாது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கதிர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதை எதுக்கு இங்கே சொன்னோம் அப்படின்னா ஸோ 2 கதிர்கள் இல்லைன்னா 2 கோட்டு துண்டு வந்து சந்திக்கும் இடம். ரெண்டு கதிர்களும் 2 கோட்டு துண்டை வந்து சந்திக்கும் இடத்தை என்ன சொல்லுவாங்க? கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிளியராக புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல எதுக்கு சொன்னேன்னு. ஸோ இப்போ கோணம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. 2 கதிர்கள் இல்லைனா 2 கோட்டு துண்டு வந்து சந்திக்கும் இடத்துல என்னன்னா கோணம் அப்படிங்கிறோம். கோணத்தில் முக்கியமான வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2 கதிர்கள் இல்லை 2 கோட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க. 2 கதிர்கள் ஒரே திசையில் போகிறது. சரிங்களா? ஒரே திசையில் போகிறது வந்து 0 டிகிரிப்பா. ஒரே திசையில் போகிறது வந்து என்ன? 0 டிகிரி. ஸோ 0 டிகிரி அப்படிங்கிறது என்ன? பூஜ்ய கோணம். 0 டிகிரிங்கிறது என்ன? பூஜ்ய கோணம். சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு மேலே என்ன? சரிங்க, 0க்கு மேலே என்ன? 1லேருந்து 89 டிகிரி வரைக்கும் போகிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விரிகோணம் அப்படிம்பாங்க. சரிங்களா? விரிகோணம். 0 டிகிரிங்கிறது வந்து பூஜ்ய கோணம். 0க்கு அப்புறம் 1லேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 90 டிகிரி. அடுத்து வந்து என்ன? 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு செங்குத்தா அந்த 2 கதிர்களும் வந்து செங்குத்தா போகிறது. சரிங்களா? செங்குத்தா போகிறது என்ன சொன்னால் செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கதிர்களும் வந்து செங்குத்தா போச்சு, அது வேணால் செங்கோணம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா விரிவாயிரும். சரிங்களா? ஸோ அதனால் விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1லேருந்து 89 வரைக்கும் போகிறது வந்து விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது வந்து 91லேருந்து 179 வரைக்கும். சரிங்களா? 179 வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா விரிகோணம். சாரி, இது வந்து குறுங்கோணம்ப்பா, நான் மாற்றி சொல்லிட்டேன். 1லேருந்து 89 வரைக்கும் போகிறது வந்து குறுங்கோணம். 91லேருந்து 179 வரைக்கும் போகிறது தான் விரிகோணம். ஸோ நான் நேம் மாற்றி சொல்லிட்டேன், விரிகோணம். ஓகேங்களா? அடுத்தது 180 அப்படின்னா அந்த 2 கதிர்களும் ஆப்போசிட்டாக போகிறது. சரிங்களா? ஆப்போசிட்டாக போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா நேர்கோணம். ரெண்டுமே ஆப்போசிட்டாக போகிறது நேர்கோணம். ஸோ அது வந்து 180 டிகிரிப்பா. 180 டிகிரி. கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ எகைன் இன்னொரு டைம் சொல்கிற கேட்டுக்குங்க. ஒரு கோணம் அப்படிங்கிற 2 கதிர்களோ இல்லை 2 கோடு துண்டோ வந்து சந்திக்கும் இடத்தை வந்து நம்ம என்னென்னா கோணம்னு சொல்லுவோம். ஸோ கோணத்தில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையில் போகும். சரிங்களா? 2 கதிர்களுமே ஒரே திசையில் போகிறது வந்து 0 டிகிரி. ஸோ 0 டிகிரிங்கிறது வந்து பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 0க்கு அடுத்தது 1லேருந்து 89 வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 89க்கு அப்புறம் 90. ஸோ 90 அப்படிங்கிறது வந்து அந்த 2 கோடுகளுமே செங்குத்தாக போகிறது வந்து செங்கோணம், அதாவது வந்து 90 டிகிரி. ஸோ செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 90க்கு மேலே அந்த 180 டிகிரின்னு வருதில்ல, அந்த 91லேருந்து 179 வரைக்கும் போகிறது வந்து விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 180 டிகிரிங்கிறது வந்து 2 கதிர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக போகிறது. சரிங்களா? ஆப்போசிட்டாக போனீங்கன்னா நேர்கோணமாக வருமா? ஸோ அப்படி நேர்கோணமாக வரது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேர்கோணம் 180 டிகிரி. கிளியராக புரிஞ்சுதுங்களா?
ஸோ கடிகாரமெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கோணங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை டிகிரின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு இது எத்தனை டிகிரி, இல்லைன்னா இது எத்தனை டிகிரி, இது வந்து 45 டிகிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன கோணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கிளியராக தெரிஞ்சால் தான் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? ஸோ அடுத்த கேள்வி 9. பெரிய இடமதிப்பிலிருந்து தொடங்கி சிறிய இடமதிப்பிற்கு கணக்கினை செய்ய வேண்டும். ஸோ அதாவது வந்து பெரிய இடமதிப்பிலிருந்து தொடங்கி சிறிய இடமதிப்பிற்கு டேஷ் கணக்கினை செய்ய வேண்டும். ஸோ எந்த கணக்குப்பா செய்வோம்? ஸோ பெரிய இடம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய முறைப்படி வந்து இடமதிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? 1, 10, 100, 1000. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இந்திய முறைப்படி இருக்கிற இடமதிப்பு. கரெக்டுங்களா? ஸோ இதில் பெரிய எண்ணிலிருந்து, ஸோ பெரிய இடமதிப்பிலிருந்து சிறிய இடமதிப்புக்கு வந்து நம்ம கணக்கு செய்யணும் அப்படின்னா ஸோ டேஷ், அதாவது கூட்டல் கழித்தல். ஸோ என்ன பண்ணுவோம்? வகுக்கணும். ஸோ பெருசிலிருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வந்து நம்ம வந்து இடமதிப்பு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வகுத்தல். கரெக்டுங்களா? ஸோ வகுத்தல் வேண்டும். ஸோ அடுத்து 10வது கேள்வி, சரியான கூற்றினை காண்க. வகுபடும் எண் ஈக்குவல் டு வகுக்கும் எண் ப்ளஸ் ஈவு இன்ட்டு மீதி. ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட் வந்து வகுபடும் எண். ஸோ அதாவது வகுபடும் எண் என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ 17ன்னு எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து வகுபடும் எண். கரெக்டாக? ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 5ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து வகுக்கும் எண். இது 5 வந்து வகுக்கும் எண். 17 வந்து பார்த்திங்கன்னா வகுபடும் எண். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் போட்டோம்னா 15 வருதுங்களா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து மீதி என்ன? 2 மீதி, ஈவு வந்து 3. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவோம்? வகுக்கும் எண் அப்படிங்கிறது வந்து என்னப்பா? வகுக்கும் எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5, வகுபடும் எண் அப்படிங்கிறது வந்து 17, ஈவு அப்படிங்கிறது வந்து 3, மீதிங்கிறது வந்து 2. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து சரியாக வரும்? வகுபடும் எண் ஈக்குவல் டு வகுக்கும் எண் இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி. கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுபடும் எண் வகுக்கும் என்னென்னா 5 இன்ட்டு ஈவு என்ன? 3, 5, 15. கரெக்டுங்களா? 15 ப்ளஸ் மீதி என்ன? 2. ஸோ போட்டால் என்ன வருது? நம்ம வந்து வகுபடும் எண் வந்துருச்சுங்களா? 17 வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ அதோட கரெக்டான ஃபார்முலா எது? வகுபடும் எண் ஈக்குவல் டு வகுக்கும் எண் இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தானே சரி. ஸோ கரெக்டாக ஒவ்வொரு கொஷின்ஸு கீழே வந்து ஆன்சர்ஸ் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக போட்டு பார்த்து. ஸோ 11வது கேள்வி, பின் வருவனவற்றுள் சதுர எண் என்பது எது? பின் வருவனவற்றுள் சதுர எண். ஸோ சதுர எண்ணை என்னப்பா? ஸோ சதுர எண் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? வர்க்க எண் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ வர்க்கம் அப்படின்னா என்ன? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், ஸோ 3 ஸ்கொயர். இது வந்து பார்த்திங்கன்னா சதுர எண்கள், வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வர்க்க எண்கள் அப்படிங்கும்போது என்னென்ன வரும்? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வர்க்க எண்கள் 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 வரும். இதுதான் வந்து வர்க்க எண்கள், அதாவது வந்து சதுர எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எங்கள் ஆப்ஷனில் என்னப்பா இருக்குது? ஸோ பார்த்து சொல்லுங்கள். 1, 4, 9, 16. ஸோ இந்த மாதிரி வரதான் வர்க்க எண்கள். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1, ஆப்ஷன் சி 1. ஸோ 2 வர்க்க எண் கிடையாது, 6ம் இல்லை, 8மே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே 1 மட்டும்தான் இருக்கிற சதுர எண். சதுர எண்ணாலும் வர்க்க எண்ணாலும் ரெண்டுமே 1 தான். ஸோ 12வது கேள்வி, தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதல் டேஷ் ஆகும். தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதல் டேஷ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து இயல் எண்கள் அப்படிங்கிறது வந்து என்ன? ஸோ இயல் எண்கள் அப்படிங்கிறது வந்து 1, 2, 3, 4 வர்றது வந்து நார்மலாக இயல்பாக வர்றது வந்து இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து தொடர்ச்சியான இயல் எண்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தொடர்ச்சி அப்படிங்கும் போது என்ன வரும்? 0வும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ 0, 1, 2, 3, 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இது வந்து என்ன? முழு எண்கள். அப்போ தொடர்ச்சியாக வர இயல் எண்கள் அப்படின்னா என்ன வரும்? 1, 1 + 2 3, 1, 2, 3 ஈக்குவல் டு எவ்வளவு? 6. சரிங்களா? அப்போ 1, 3, 6. அடுத்து 1 + 2 + 3 + 4 ஈக்குவல் டு 10 வருமா? ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து இங்கே நம்பரில் கொடுக்கல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது சதுர எண்களா, முக்கோண எண்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி தொடர்ச்சியாக வர இயல் எண்கள் எப்படி இருக்கும்?
1 வரும். 1 + 2 என்ன வருது? 3 வருது. அடுத்து 1 2 3 சேர்த்தும் போது என்ன வரும்? 6 வரும். அப்புறம் 1 2 3 4 ப்ளஸ் பண்ணும்போது என்ன 10 வருது, கரெக்டுங்களா? அப்புறம் 15 வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வர எண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கோண எண்கள் அப்படிம்பாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? முக்கோண எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 3 6 10 15 என்ன சொல்லுவாங்க? முக்கோண எண்கள், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. தொடர்ச்சியாக வர இயல் எண்களின் கூடுதல் என்ன சொல்லுவாங்க? முக்கோண எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், கீழே ஒரு முக்கோண எண்களின் பட வடிவமானது டேஷ் உருவாக்கும். ஸோ ஒரு முக்கோண எண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட வடிவம் வந்து எந்த முக்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த முக்கோணத்தை உருவாக்கும். இப்போ தான் சொன்னோம் தொடர்ச்சியான எண்களின் வந்து கூடுதல் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னோம்? முக்கோண எண்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தோட அடிப்படையை பொறுத்த வந்து நம்மளுக்கு முக்கோணங்களை வந்து வகைப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ பக்கங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வகையான முக்கோணம். ஸோ அந்த மாதிரி வந்து பக்கங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கோணத்தோட வகையை பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 கோணம் இருக்கா? அதை வந்து சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். ஸோ அதாவது வந்து சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கங்களும் சமமாக இருக்கணும். சரிங்களா? முக்கோணத்தில் இருக்கிற 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் அது வந்து சமபக்க முக்கோணம். ஸோ இதே வந்து 2 பக்கம் மட்டும்தான் சமமாக இருக்குது, ஸோ 3வது பக்கம் இல்லை அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சமபக்க முக்கோணம், ஸோ இல்லை அப்படின்னா குறுங்கோணம், அதாவது வந்து குறுகிய கோணமாக இருந்தது அப்படின்னா பக்கங்கள் வந்து குறுகிய கோணமாக இருந்ததுன்னா வந்து குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் என்னப்பா? சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் இல்லைனா செங்கோணம் முக்கோணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 14வது கேள்வி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே டீட்டெயிலாக ஒன்று சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக கேட்டிருந்தீங்க. நான் மேலேயே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். வெறும் 499க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 இருந்ததுன்னா உங்களுக்கு பேப்பர் 1க்கு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் உண்டான ஃபுல் நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இல்லை பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மேக்ஸு, சயின்ஸு ப்ளஸ் வந்து சோசியல் சயின்ஸு. சரிங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு ப்ளஸ் சைக்காலஜியோட நியூ சிலபஸில் வர அந்த 10 யூனிட்ஸுமே சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? எவ்வளோல? வெறும் 499ல் வந்து உங்களுக்கு ஃபுல் நோட்ஸோட பிடிஎஃப்பும் ப்ளஸ் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க, டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸும் வாங்கிக்கலாம், பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 14வது கேள்வி. 7ன் சதுர எண் எது? ஸோ சதுர எண் என்ன? இப்போ தான் சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போ தான் முக்கோண எண்கள் தான் வந்து என்ன சதுர எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வர சதுர எண் எதுப்பா? 7 × 7 49, கரெக்டுங்களா? ஸோ 49, கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 15வது கேள்வி. எண் தொடரை தகுந்த எண்களை கொண்டு நிரப்புக. ஸோ அதாவது வந்து எண் தொடர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தகுந்த எண் கொண்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் சொன்னால் முக்கோண எண்கள். ஸோ எந்த மாதிரி இருக்கும்? 1 1 + 2 1 + 2 + 3 1 + 2 + 3 + 4, ஓகேங்களா? இது என்ன சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். 3 6 10. ஸோ அடுத்து வந்து 5 சேர்த்தும்போது 15 ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கோண எண்கள். சரிங்களா? ஸோ முக்கோண எண்களில் இங்கே வந்து அடுத்து 15 வரும். 15க்கு அப்புறம் என்ன வருங்க? 15க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்து நம்ம 21 வரும், கரெக்டாக? ஸோ 6 சேர்த்து 21 வரும். அதுக்கப்புறம் 28 வரும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துட்டு 15 கொடுத்துருக்காங்க, மறுபடியும் டேஷ் கொடுத்துட்டு 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அங்கே வர மிஸ்ஸிங் நம்பர் என்ன? 10 21, ஆப்ஷன் சி. அந்த இடத்துல 10 21 வரும். ஸோ இது வந்து முக்கோண எண்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோம் முக்கோண எண்களின் கூடுதல். ஸோ அடுத்து 16வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது முக்கோண எண் மற்றும் சதுர எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. முக்கோண எண் மற்றும் சதுர எண் எது? ஸோ இது வர ஆன்சர் ஆப்ஷன் டி 36. 6 × 6 36. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து முக்கோண எண்ணெய் என்ன ப்ளஸ் பண்ணி வரணுமா? ஸோ வரும்போது 36 மட்டும்தான் வரும், கரெக்டுங்களா? மற்றெல்லாம் எதுவுமே வராது. 4 இல்லை 3 மட்டும்தான் இருக்குது, அது வந்து சதுர எண்ணுக்கு வரும், ப்ளஸ் வந்து இதில் வராது.
6 வராது, 36 மட்டும்தான் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 17வது கேள்வி. ஒரு ஹெக்டாமீட்டர் என்பது டேஷ். ஒரு ஹெக்டாமீட்டர் என்பது டேஷ். ஆன்சர் 10 டெகாமீட்டர். ஆப்ஷன் ஏ 10 டெகாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது கீழே வரதை நோட் பண்ணிக்கோங்க. வந்து 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 10 சென்டிமீட்டருங்கிறது வந்து 1 டெசிமீட்டர் அப்படிம்பாங்க. 10 டெசிமீட்டரை 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே வந்து 10 மீட்டரை 1 டெகாமீட்டர்னு சொல்லுவோம். 10 டெகாமீட்டரை 1 ஹெக்டாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதே 10 ஹெக்டாமீட்டரை 1 கிலோமீட்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சென்டிமீட்டரும் வந்து கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளே எவ்வளோ உள்ளே வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? 10 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அளவைகள் நிறையாவே இருக்குது. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொஷினில் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஷினில் கேட்டாங்க? ஒரு ஹெக்டாமீட்டர் அப்படின்னு என்னப்பா? 10 டெகாமீட்டர். 10 டெகாமீட்டர். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து 18வது கேள்வி. கீழின அலகினை மேலின அலகாக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட அளவீட்டை டேஷ் வேண்டும். கீழின அலகினை மேலின அலகாக மாற்றுவதற்கு. ஸோ கொஷினை கரெக்டாக பார்த்துங்க. கீழின அலகுனா என்ன? ஸ்மால் எண். சரிங்களா? ஸ்மால் எண்ணை வந்து பெரிய எண்ணாக மாற்றணும். அதாவது வந்து லார்ஜ் நம்பராக மாற்றணும் அப்படின்னா எந்த அளவீட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த அலகீட்டை என்ன பண்ணணும்? வகுக்க வேண்டும். ஆப்ஷன் டி வகுக்கணும். ஸோ அடுத்து வந்து 19வது கேள்வி. 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். நம்ம அந்த கோணங்கள் வகை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். ஸோ நிரப்பு மற்றும் மிகை நிரப்பு கோணத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரப்பு கோணம் அப்படிங்கும்போது நம்ம வந்து 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரி வந்து எவ்வளோ வரும்? 45 டிகிரி. ஸோ அப்போ இங்கே 135ஓட மிகை நிரப்பு கோணம் என்னப்பா? 45 டிகிரி. சரிங்களா? இதே வந்து நிரப்பு கோணம்னு கொடுத்தாங்கன்னா 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம கோணங்கள் வகையில் வந்து நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம் 2 வகைகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சிறப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 20வது கேள்வி. இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. ஸோ ஃபஸ்ட் வந்து பகா எண் அப்படின்னா என்னப்பா? ஸோ பகா எண் அப்படின்னா 1ஆல் வகுப்படும். சரிங்களா? ஸோ 1ஆல் இல்லைன்னா அதே எண்ணால் வகுப்படும். சரிங்களா? 1ஆல் இல்லைன்னா வந்து அதே எண்ணால் வகுவறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன எண்? பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நிறைய எண்ணால் வகுவறது வந்து பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. 3 வந்து 1ஆல் தான் வகுப்படும், 3ஆல் தான் வகுப்படும், வேறு எந்த எண்ணால் வரும். அதே மாதிரி 7 அப்படி தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1ஆல் வகுப்படும் இல்லைன்னா வந்து 7ஆல் வகுப்படும். ஸோ இந்த மாதிரி வரது தான் அதே எண்ணால் வகுப்படுறது வந்து பகா எண். இதே பகு எண் அப்படின்னு வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு இப்போ 6 எடுத்துக்கலாம். 6 வந்து பார்த்திங்கன்னா 3ஆலே வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும், 6ஆலே வகுப்படும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. ஸோ நல்லா கொஷினை பாருங்கள். இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1. ஆப்ஷன் ஏ 1 தான் சரி. ஸோ அடுத்து 21வது கேள்வி. 6இன் காரணிகள் எவை? ஸோ 6ஓட காரணிகள் எல்லாம் என்னப்பா? 6 வந்து எதாலெல்லாம் வகுப்படும்? இப்போ தான் நான் சொன்னேன், எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. 6 வந்து எதாலெல்லாம் வகுப்படும்? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். 1 6. இங்கே 1 2 3 6 2 3. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் 2ஆல் 3ஆல் 6ஆலையும் வகுப்படும். கரெக்டுங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஸோ 6இன் காரணிகள்னு கேட்டால் என்னென்ன வரும்? 1 2 3 6மே வரும். அடுத்தது 22வது கேள்வி. 6இன் மடங்காக அல்லாத ஒரு எண்ணை தேர்ந்தெடு. 6இன் மடங்காக அல்லாதது. ஸோ அதான் வந்து 6ஆல் வகுப்படாத எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 18 வகுப்படுமா? 3 டைம் வகுப்படும். கரெக்டுங்களா? 3 டைம் வகுப்படும். அடுத்து வந்து 26 கிடையாது, 72ம் வகுப்படும், 36ம் 6 டைம் வகுப்படும். கரெக்டுங்களா? அப்போ 26 வந்து பார்த்திங்கன்னா 6இன் மடங்கு கிடையாது. சரிங்களா? 26 வந்து 6இன் மடங்கு கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது தகுப்பின்னம்? ஸோ கீழ்கண்டவற்றுள் எது தகுப்பின்னம்?
ஸோ இதெல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கா, பின்னத்தில் இருக்குங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் வந்து பின்னத்தில் வந்து 3 வகை இருக்கா, தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். ஸோ 3 மண்ணம் இருக்குது. சரி, மிக்சடு ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ 9/5ன்னு இருக்குது. 9/5ல் வந்து இப்போ மேலே இருக்கிறது வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மேலே இருக்கிறது வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கிற எண் வந்து பெரிய நம்பராக இருந்து, மேலே இருக்கிற எண் வந்து மேலே இருக்கிற எண் சின்ன நம்பராக இருந்து, கீழே இருக்கிற எண் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 இருக்குன்னு வைங்க, இது வந்து பெரிய நம்பராக இருக்குது, மேலே இருக்கிற தொகுதி வந்து சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா இது வந்து தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எண் பெருசாக, இப்போ வந்து 19 இருக்குது, கீழே இருக்கிற எண் வந்து சிறுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிற எண் வந்து மேலே இருக்கிற தொகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருந்து, கீழே இருக்கிற பகுதி வந்து பெருசாக இருந்ததுன்னா தகு பின்னம். இதே வந்து மேலே இருக்கிற தொகுதி வந்து பெரிய நம்பராக இருந்து, கீழே இருக்கிற பகுதி வந்து சின்ன நம்பராக இருந்தது அப்படின்னா இது வந்து தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்னு கேட்டிருக்காங்க. தகு பின்னம்னா எப்படி இருக்கும்? மேலே இருக்கிற நம்பர் வந்து சிறுசம், கீழே இருக்கிற நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ அடுத்தது 24வது கேள்வி. மேக்ஸ் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ சயின்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம ரீசனிங் ஆப்டிடியூடெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூடை வச்சு நம்ம ரீசனிங் கோடிங் டீகோடிங்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ 1லேருந்து இப்போ வந்து பாருங்கள், சரி, ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. தென் அதே மாதிரி என்லேருந்து Z வரைக்கும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இதில் 1 2 3 போட்டு பாருங்கள். 1லேருந்து 13 வரைக்கும் வரும், மறுபடியும் 14லேருந்து 26 வரைக்கும் வரும். அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ABCD போட்டு அதுக்கு மேலே வந்து எண் போட்டுக்கோங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எண் போட்டுட்டு இதில் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. மேக்ஸுக்கு எம்முக்கு என்ன 13 வருது, ஏக்கு வந்து என்ன 1 வருது, டிக்கு வந்து 20 வரும், கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹெச்சுக்கு வந்து 8 வருமா, எஸ்ஸுக்கு வந்து 19 வரும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன நம்பர் வரும்? அப்போ எஸ்ஸுக்கு என்ன வரும்? இப்போ தான் நம்ம சொன்னோம், எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வரும்? எஸ்ஸு வந்து 19வது லெட்டர், கரெக்டுங்களா? எஸ் வந்து எத்தனாவது லெட்டர்? 19வது லெட்டர். ஸோ அடுத்து வந்து என்ன வரும் உங்களுக்கு? எஸ் 19 வருது. அடுத்து சி வந்து 3வது லெட்ரு, கரெக்டுங்களா? ஸோ ஐக்கு என்ன சொல்லுவோம்? ஐ வந்து 9. என் வந்து எடுத்துங்க, என் வந்து எத்தனாவது லெட்ரு? 14வது லெட்ரு வரும் என். ஸோ சி வந்து 3வது லெட்ரு, இ வந்து 5வது லெட்ரு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கான கோடிங் என்னது? இதுதான். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? பி ஆப்ஷன் வருங்களா? 4 3 5 பி ஆப்ஷன், கரெக்டுங்களா? தென் லாஸ்ட் ஒன், ஒரு கனசெவகம் டேஸ் விளிம்புகளை கொண்டது. ஒரு கனசெவகம் வந்து எத்தனை விளிம்புகளை கொண்டது? கனசெவகம் எத்தனை விளிம்புகளை கொண்டது? 12 விளிம்புகள், சரிங்களா? கரெக்டாக? ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற மேக்ஸில் பேசிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 1க்கு மட்டும் கிடையாது, பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிளாஸஸ், தமிழ் கிளாஸஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸு ஹிஸ்ட்ரின்னு தனித்தனியாக கிளாஸஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச் பார்த்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கூட இன்றைக்கி நாங்கள் வீடியோ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த 2 months பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.